ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆமாம், தூங்கி எழுந்த உடனே மார்னிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தோம். ஏன்னா லன்ச் வந்து ரொம்ப சிம்பிளாக தான், சாதம், ரசம், முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து பச்சை பயிறு வந்து வேக வச்சு தாளித்து ஸ்நாக்ஸு கொடுத்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. பெருசாக வந்து டிஃபனும் அவன் வேணான்னு சொன்னதுனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ அதனால் நான் எழுந்திருக்கிறதுக்கே மணி 6 ஆயிடுச்சு. ஆனால் முன்னாடியே ஒரு 5:30க்கெலாம் வந்து எழுந்துட்டு அரிசி இதெல்லாம் ஊற வச்சாச்சு. ஸோ எழுந்து வெளியில் வந்து பார்க்கலான்னு வந்தால் நைட்டு ஃபுல்லாக மழை வந்திருக்கு. ஸோ அதனால் காலையில் பார்த்திங்கன்னா வானெல்லாம் ரொம்ப கிளியராக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கேட்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான். அரிசி அதை நான் சொன்ன இல்லைங்களா, முன்னாடியே ஊற வச்சிட்டேன். புளி, அரிசி, ரசத்துக்கு புளி ஊற வச்சாச்சு. அரிசி அப்புறம் பச்சை பயிர் வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன். ஸோ அதுதான். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு முருங்கைக்கீரை வந்து பொரியல் இன்றைக்கி, அதனால் அதுவும் எல்லாத்தையும் பிச்சு வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஒரு சைடு வந்து பச்சை பயிர் உப்பு போட்டு வேக வச்சிடலாம். இன்னொரு சைடு வந்து சாதத்துக்கு தண்ணி வச்சாச்சு. ஸோ தண்ணி கொதித்த உடனே நம்ம அரிசி இந்த சைடு போட்டுட்டோன்னா இந்த சைடை கொஞ்சம் நேரத்தில் பச்சை பயிறு ரெடி ஆகிடும். ஸோ அடுத்து வேலை கடகடான்னு முடிக்க வேண்டியதான். பார்த்திங்களா, இந்த சைடு வந்து சாதத்துக்கு தண்ணி கொதிச்சிடுச்சு. ஸோ அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட வேண்டியது தான். ஸோ கமெண்ட், உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நானே தான் வீடியோ எடுக்கிறேன். நாங்கள் கொஞ்சம் காலையில் எல்லாருமே சீக்கிரம் கிளம்பணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படி இப்படி வீடியோ எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாரும் தப்பாக நினைக்காதீங்க. இது வந்து ரசத்துக்கு வந்து ஜாரில் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. கீரைக்கும் பச்சை பயிருக்கும் வந்து என்னது வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகாய் வந்து பச்சை பயிருக்கு மட்டும்தான், கீரைக்கு வந்து நான் காஞ்ச மிளகாய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பச்சை பயிரும் வெந்தாச்சு. அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பச்சை பயிர் தான் தாளிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து வந்து கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுமே போடலாம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை மூணையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, மூணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை பயிர் போட்டு இறக்கிட வேண்டியதான். நான் வந்து தேங்காய் போடுவேன் எப்போவுமே, சுண்டலுக்கும் சரி பச்சை பயிர் செஞ்சாலும் சரி. வதக்கி தாளிச்சிட்டு நான் கொஞ்சம் தேங்காய் துருவி அதில் கொஞ்சம் போடுவேன். அது எப்போவுமே நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி முருங்கைக்கீரை செய்கிறதுனால முருங்கைக்கீரையில் நான் எப்போவுமே நிறைய தேங்காய் துருவி போடுவேன். முருங்கைக்கீரை எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு தேங்காயும் துருவி போடுவேன். ஸோ அதுவும் தேங்காய் இதுவும் தேங்காய்னா ஒரு மாதிரி திகட்டிடும்ல, அதனால் நான் வந்து இன்றைக்கி பச்சை பயிரில் வந்து தேங்காய் துருவி போடலை. இல்லைன்னா மற்ற நாளில் செய்யும்போது வந்து லைட்டாக கொஞ்சம் தேங்காய் துருவி போடுவேன். பச்சை பயிர் போட்டாச்சு, அவ்வளோதாங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு பச்சை பயிரையும் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், பச்சை பயிர் ரெடியாக. ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு வந்து பால் டிஃபன் வேணான்னு சொன்னதுனால சரி பால் மட்டும் காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறேன்னு சொன்னான். அவனுக்கு ஒரே கோல்டாக இருக்குது, அதனால தான் லஞ்சுக்கு வந்து நான் ரசம் பிளான் பண்ணேன். எழுந்து வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கேட்டேன் என்ன லஞ்சுன்னு. ரசம்னு சொன்னோன்னே எனக்கு முருங்கைக்கீரைக்கு தயிர் தான் பிடிக்கும், அதனால் நான் தயிர் எடுத்துகிட்டு போகிறேன், வீட்டுக்கு வந்துட்டு ரசம் சாதம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டான். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதம் வந்து வெந்துடுச்சு. அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் தான் வெந்துடும். நான் அது வந்து ஆன்லேயே வைக்காமல் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டேன். அதுவே வெந்துடும் ஒரு 2 நிமிஷத்தில். இந்த சைடு வந்து முருங்கைக்கீரை தான் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ கடுகு பொரிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து வெங்காயம் கூடவே காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம். நிறைய பேர் பச்சை மிளகாய் போடுவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே காஞ்ச மிளகாய் தான் முருங்கைக்கீரைக்கு யூஸ் பண்ணுவோம். அதனால் நாங்கள் வந்து வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சாச்சு.
வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் வதங்கினதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, க்ளீன் பண்ணி அதை எடுத்து போட வேண்டியதான். முருங்கைக்கீரை எல்லா கீரையுமே அப்படிதான் நிறைய இருக்கும் ஃபஸ்ட்டு போடும்போது. ஆனால் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதோட அளவு ரொம்ப குறைஞ்சிரும். மிளகாய் வதங்கிடுச்சு, வெங்காயமும் வதங்கியாச்சு. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். முருங்கைக்கீரைக்கு வந்து சில பேர் வேர்க்கடலை சேர்ப்பாங்க, முட்டை சேர்ப்பாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் நான் இது அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. ஸோ எனக்கு அது பிடிக்குமான்னு தெரியல. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி போட்டதில்லை. ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே தேங்காய் தான் நான் திருவி போடுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் திருவி முருங்கை இலையில் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஸோ கீரை கொட்டியாச்சு. அதோட உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுட்டோம். சிம்மில் வச்சுட்டு மூடிடணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும். ஸோ சிம்மில் வச்சுட்டு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். நம்ம அப்பப்போ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூடி எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டாலே போதும். அது நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க, ஆனால் நான் தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டேன். ஏன்னா மூடி போட்டு வேக வைக்கிறதுனால அதுவே நல்லா வெந்து வந்துடும். அடியெலாம் பிடிக்காது. அவ்வளோலாம் போடாத இல்லை. ஸோ நாங்கள் இப்படி தான் செய்வோம். நீங்கள் முருங்கைக்கீரை வேறு என்ன மாதிரிலாம் செய்வீங்கன்னு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு டைம் நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ முருங்கைக்கீரை தாளிக்கும் போதே நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அது வந்து தயிர் சாதத்துக்காக எடுத்து வச்சுருக்கோம். என் பையனுக்கு வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்தா ரொம்ப பிடிக்கும் தயிர் சாதம், அதுக்காக எடுத்து வச்சோம். இது என்ன பொடின்னு பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, மஞ்சள் இது 3 சேர்த்து நாங்களே வீட்டில் அரைச்சிது. அது வந்து சளி, இருமல் அந்த மாதிரி டைமில் பாலில் கலந்து கொடுப்பேன். நான் எப்போவுமே இருமல் கொஞ்சம் உடனே கண்ட்ரோல் ஆகும், அதுக்காக தான். ஸோ பால் காஞ்சிச்சு. பால் ஆற்றி ஆற வைக்கணும். அப்போ தான் அவன் குடிச்சிட்டு கிளம்புற டைம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சில டைம் வேன் வந்து 7:15 வரும், 7:20 7:25 வேன் வந்துடும். ஏன்னா நாங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி கேட் இருக்குது, ரயில்வே கேட் இருக்குது. ஸோ கேட் போட்டாங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். கேட் போடலைன்னா 7:15 மேக்ஸிமம் 7:15 வேன் வந்துடும். ஸோ கீரை நல்லா வெந்துருச்சு. கீரை வெந்ததுனால இப்போ வந்து தேங்காய் துருவி போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் கீரை எந்த அளவு இருக்கோ அதே அளவு தேங்காயும் இருக்கும். எங்களுக்கு அப்படி போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா கலரை விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் வெந்துச்சுன்னா கீரை ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பொரியல் ரெடி, ஸ்நாக்ஸும் ரெடி, சாதமும் வடிச்சாச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாலும் வந்து அவனுக்கு நல்லா ஆற்றி ஆற வச்சு விட்டா தான், ஏன்னா வேலன் வந்துடும். ஆல்மோஸ்ட்டு 6:55 ஆகிடுச்சில்ல, அதனால் கொஞ்சம் ஆற வைக்கணும். கொஞ்சம் தண்ணியில் வச்சுட்டு லைட்டாக சூடாக இருக்கும்போது அவன்கிட்ட கொடுத்தா குடிச்சிடுவான். ஸோ அதுக்காக தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆற்றிட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கீரை போட்டு நம்ம பார்த்திங்களா எவ்வளோ கொஞ்சமாக இருக்குன்னு. இன்றைக்கி லன்ச் வந்து அவனுக்கு ரெடி பண்ணியாச்சு. தயிர் சாதம் கிளறி வச்சாச்சு. பொரியல் வந்து முருங்கைக்கீரை பொரியல். அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து பச்சைப்பயிர். அவனுக்கு லன்ச்சும் பேக் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி என் பையனோட லன்ச் பாக்ஸ் ரெடி, சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. அவனுக்கு லன்ச் பேக் பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். அவன் வேன் வரப்போகுது. லன்ச் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி மழை வந்ததுனால நாங்கள் இருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் முன்னாடி அவன் வேன் வந்து மழை வந்ததுனால வேன் உள்ளே வராதுன்னு நினச்சிட்டு நான் அவன் அங்கே போய் ஏறுறதுக்காக போனான். பார்த்தா வேன் எங்கள் வீட்டு சைடாக தான் போகிறதுக்கு வந்துட்டுருக்கு. இதுதான் என் பையன் படிக்கிற ஸ்கூலோட வேனு. 7:15 ஆயிடுச்சு. வேனும் வந்துடுச்சு. அவனும் பால்லாம் குடிச்சிட்டு லஞ்செல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்ததுனால எடுத்துகிட்டு வேன் ஏறி கிளம்பிட்டான். எங்கள் வீட்டு வேலையெல்லாம் போட்டு பாய் சொல்லிட்டு போகிறான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் மினி ரொட்டீன் vlog இது தான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணது என்னென்னா ரசம் வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம பிளானிங்கே அதுதான். ஆனால் அவன் அன்எக்ஸ்பெக்டடாக தயிர் சாதம் வேணும்னு கேட்டதுனால தயிர் சாதம் கொடுத்தாச்சு. சரி, எண்ணெய், கடுகு, அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா, கறிவேப்பிலை, அப்புறம் மஞ்சள் பொடி. நாங்கள் எப்போவுமே மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்போம் ரசத்தில். ஏன்னா வந்து
என் பையனுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது சொல்லியிருக்காங்க. அவனுக்கு கொஞ்சம் டான்சில் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஆன்டிபயோட்டிக்காக நான் எப்போ எந்த சமையல் பண்ணாலும் சரி, சாம்பார், ரசம் எது பண்ணாலும் சரி, மஞ்சள்தூள் கொஞ்சம் கூட நிறையவே சேர்த்துக்குவேன். அடுத்து புளி ஊற்றி ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலையிலே ரசம் வச்சதுனால மதியம் வந்து நான் சாம்பார் பண்ணலான்னு சொல்லிட்டு பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஸோ அவன் ஸ்கூல் போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் சாம்பார் பண்ணி வச்சிடணும். ஸோ எங்களுக்கு காலையில் வந்து இன்றைக்கி மாவு இருக்குது. ஸோ தோசை பொடி வச்சு சாப்பிட்டுக்குவோம். மதியத்துக்கு வந்து ரசம் இருக்குது, முருங்கைக்கீரை பொரியல் இருக்குது, அவ்வளோதான். தயிரும் இருக்குது. ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்குவோம். சாம்பார் வந்து நான் கொஞ்சம் சீக்கிரம் வச்சுட்டேன் அப்படின்னா சாம்பாரும் இருக்கும் மதியம் லஞ்சுக்கு. அப்படி இல்லைன்னா நைட்டுக்கு வச்சுட்டு டிஃபன் ஏதாவது பண்ணிடுவேன், இட்லி சாம்பார் அந்த மாதிரி. அவ்வளோதான். நீங்கள் ஸோ உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சமையல் இதுதான். ஸோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு யாராவது கமெண்ட் பண்ணால் உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நானும் பார்த்துட்டு ரிப்ளை போடுறேன். ஃபைனல் டச் கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. எங்கள் வீட்டில் ரசம் வந்து நல்லா வைக்கிற ஒரு ஆள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான். சூப்பராக இருக்கும் ரசம். எப்படி ரசம் வச்சாலும் நல்லாயிருக்கும். மற்றதெல்லாம் எப்படின்னு தெரியாது, ஆனால் ரசம் வைக்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வேலை மொத்தமாக முடிஞ்சிச்சு. சாதம், இந்த பக்கம் முருங்கைக்கீரை பொரியல், இந்த சைடு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ஸ்நாக்ஸுக்கு பச்சை பயிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.